மாறன் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. ராகவன் கண்மணி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க மயக்க நிலைமையில இருக்காங்க. இந்த பொண்ணு சொன்னதே கேட்காது போல இருக்கு. பிரெக்னெண்டா இருக்கு இந்த பொண்ணு. இருப்பினும் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் இல்லாம சாப்பிடாம இருந்திருக்கு. அதனால தான் இவ்வளோ மயக்கமா வந்திருக்கு. குடுக்குற மருந்து மாத்திரையும் சாப்பிட்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ஸ் மூலியமா எல்லா மருந்து மாத்திரையும் ஏத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம டாக்டர் ஒரு பக்கம் மயக்கம் தெளிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கண்மணி கிட்ட மருத்துவர் விசாரிக்கிறாங்க. என்னம்மா சொல் பேச்சு எதுவும் கேட்க மாட்டியா? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, ரொம்ப வீக்காக இருக்கன்னு தான் உனக்கு விட்டமின் மாத்திரைலாம் எழுதி கொடுத்துருந்தேன். ஆனால் அதை எதையுமே சாப்பிடாம மயக்கம் வர அளவுக்கு நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை டாக்டர், நான் விளக்கமாக எப்போதும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டுட்டு இருந்தா எனக்கு தெரியாதா உடம்பு எப்படி இருக்குன்னு? நீ பொய் சொல்கிற. எதுக்கு பொய் சொல்லி நீ என்ன பண்ணுற? நீ என்ன பப்பாவா? நீயே குழந்தை வைக்க அம்மா ஆக போகிற. அப்படி இருக்க சூழ்நிலை நீயே பொறுப்பு இல்லாமல் இருந்தனா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி மருத்துவர் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சரி டாக்டர், இனிமேட் நான் கரெக்டாக இருக்கேன். இதைப்படி இல்லாமல் இன்னொரு விட்டமின் மாத்திரையும் சேர்த்து எழுதி தரேங்கிற மாதிரி மருத்துவர் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராகவனை கூப்பிடுங்கன்னொன்னே, ஐயோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேரதிர்ச்சியாக யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம கண்மணி டாக்டர் இன்டெரக்டாக தான் பேசுகிறாங்க. நீங்கள் இவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கீங்க. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆமாம், கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ இருக்குது. இனிமேட்டாவது நான் பார்த்துக்கிறேன். ஒழுங்காக சாப்பாடு சாப்பிட வைங்க. எதுவுமே செய்யாமல் இருந்தால் என்ன தான் அர்த்தம்? நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? துணி கடை வச்சுருக்கோம். துணி கடை மட்டும் வச்சுருந்தா பத்தாதுல்ல. நீங்கள் லட்சக்கணக்கில் டெய்லியும் சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்குன்னு பொண்டாட்டியை கொஞ்சமாவது அக்கறையாக கவனிக்கணும். இனிமேட் பார்த்துக்கிறேன் டாக்டர். இனிமேட் மிஸ்டேக் வராது. அடிக்கடி வராமல் அளவுக்கு பார்த்துக்கிட்டாலே ஒரு நல்ல ஹஸ்பண்டுக்கான ஒரு அடையாளனே சொல்லலான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அப்படி போயிட்டுருக்காங்க. வீரா கடையில் எல்லாத்தையும் கணக்கு வழக்கெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுனால கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கேருந்து மூட்டை மூட்டையாக சில பேர்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. குழந்தைங்களுக்கு துணி ட்ரெஸ் தைக்கணுங்கிறதுக்காக ராமச்சந்திரன் ஐயா எப்போது இது மாதிரிலாம் வழக்கமாக டொனேஷன் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த பார்சல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் ஒன்றை வீரா பார்க்குறாங்க. என்ன அர்த்தம்? எதுவுமே பில்லாம் போடாமல் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆல்ரெடி கணக்கு வழக்கில் எத்தனை லட்சம் தெரியுமா மாதம் மாதம் துணியெல்லாம் மிஸ் ஆகுது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பில் போடாமல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஐயா எப்போதும் டொனேஷனாக தான் கொடுப்பாங்க. சரிங்க, டொனேஷனாக கொடுப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. உங்களை பணம் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல. டொனேஷன் கொடுத்தாலும் பில்லுன்னு ஒன்று வேணும். அப்போ தான் பர்ச்சேஸ் பில்லு எவ்வளோ வருது, எங்களுக்கு இன்வாய்ஸ் எவ்வளோ வருதுன்னு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தா எவ்வளோ கேடித்தனமாக திருடி இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வரும். அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட லாஸ் இருக்குங்க கடையில். அதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தாங்க. இன்வாய்ஸ் பில்லு இது எல்லாம் செக் பண்ணி தான் ஆகணும். சரின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. ஒன்றா என்ன துணி எடுக்காமல் போகிறீங்க? ஐயாவும் நம்ம கடையில் எப்பவும் துணி எடுக்கிறது தானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஆமாம் தம்பி, ஆனால் ஒரு மேடம் பில்லு இல்லாமல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. என்ன பணம் கட்ட சொன்னாங்களா? சேச்சே, பில்லு போட்டு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க. நாளைக்கு ஐயா வரப்போ வர சொன்னாங்க. அதனால தான் ராமச்சந்திரன் ஐயா வரப்போ எடுத்துகிட்டு போகலான்னு. வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையாக எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுக்குறப்ப எதுவுமே பேச முடியல. நான் பார்த்துக்கிறேன், தேவையில்லாமல் பொல்லாப்பு தானே உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் கடுப்பாகிட்டாங்க. ஏமா இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் எந்த வேலை பார்க்குற? என்னது அம்மாவா? வாயா போயாவா? என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரின்னு நினச்சியா? அவங்களே நீ ரெஸ்பெக்டாக தான் கூப்பிடணும். சரி மேடம், நீங்கள் இந்த கம்பெனி எந்த போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இப்போ மேடம் தானே சொல்கிறேன் மேடம், நீங்கள் சொல்லாமே ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட். அப்போ நான் கணக்கு வழக்கு மட்டும் பார்த்தா போதும். இது மாதிரி விஷயம்லாம் கணக்கு வழக்கு பார்க்காம டொனேஷன் பண்ணுறது, அவங்கள பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்குற. துணி கொடுக்குறோன்னு நாங்கள் இப்போ நேற்று செய்யலை, ஆரம்ப காலத்துலேயும் செஞ்சிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. உன் லிமிட் என்னவோ அதை தாண்டி எதுவும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே இதை அரசல் புரசலாக கேள்விப்படுறாங்க நம்ம ராமச்சந்திரன் ஐயா. அவர் கோபமாக வந்துடுறாரு. ஒரு பக்கம் என்னால் உங்களுக்கு தானே கெட்ட பேர் வந்திருக்கு. ராமச்சந்திரன் ஐயாட்ட நான் வேணால் பேசிட்டு போட்டா? சேச்சா, அதெல்லாம் வேணாங்க. நல்லது செஞ்சால் சண்டை சச்சரவு வரதான் செய்யணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போதும் திட்டு வாங்குறது தானே, நான் பார்த்துக்கிறேன். உங்கள் மனசு சங்கடம் இல்லாமல் இருக்கா? அது வரைக்கும் போதும். நீங்கள் அவங்க வண்டியில் ஏற்றி விட்டுட்டு வந்துருங்கண்ணே. சரி தம்பி, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி லிஃப்ட்டில் ஏகப்பட்ட சரக்குலாம் ஏற்றிக்கிட்டு துணியோட லக்கேஜெலாம் ஏற்றிக்கிட்டு அப்படியே கீழே போயிட்டுருக்காங்க. ராமச்சந்திரன் ஐயா வந்துட்டாங்க. என்னப்பா அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே என்னையா பாரு, இங்கே பாரு, இங்கே ஷர்ட் சைஸ் 38 இருக்குது. ஆனால் வெளியில் 40ங்கிற இடத்துல வச்சுருக்க. அப்படி இருக்கும்போது என்னென்ன ஸ்டாக் வருது போகுதுன்னு தெரிய வேணாமா? பார்த்து கரெக்டாக வைங்க. ஒரு சட்டைனாலும் முக்கியமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லி மாறன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, நான் தான் கேள்விப்பட்டேனே, ஒன்றை பேசுகிற அளவுக்கு இங்கே யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
உன்னை வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க. இன்னிலேருந்து வீரா சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும். யாராவது எதிர்த்து பேசுனா அப்புறம் அவ்வளோதான். உனக்கு கீழே தான் எல்லாருமே இருப்பாங்க. இன்னிலேருந்து உனக்கு நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் வந்து கொடுக்குறேன். ராகுனுக்கு அடுத்தது எல்லாமே இவங்க எடுக்கிறது தான் சட்டம் முடிவு. இவங்கள மீறி யாராவது ஏதாவது பேசுனீங்க அப்புறம் அவ்வளோதான். இந்த கம்பெனியில் அவங்க வேலையே பார்க்க முடியாதுன்னு சொல்லி எல்லா பொறுப்பு நிர்வாகத்தையும் ராவனுக்கு அடுத்தது இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க நம்ம வீரா கிட்ட. அவங்களோட குற்ற உணர்ச்சினால தான் ராமச்சந்திரன் வந்து இப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பொறுப்பே இல்லாமல் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஊதாரித்தனமா. அவன்லாம் வந்து உன்னை கேள்வி கேட்கணுமா? நீ ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து நம்ம கம்பெனி வந்து காப்பாற்றிருக்க. அதுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கணும். அவன் வேலை செஞ்சுட்டான் மட்டும் போதுமா? இல்லை அவன் வேலை செய்கிறது ஏதாவது ஒன்றாவது உருப்படுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கடையை வந்து கட்டுக்கோப்பாக வருதுன்னா அது முக்கியமான காரணம் நம்ம மாறன் தான். அதுவே தெரியாமல் நம்ம ராமச்சந்திரன் வந்து எல்லாமே வந்து ராகவன் தான் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வள்ளி கோலம் போடும்போது அம்மன் வந்துடுறாங்க. என் பையனை வந்து அனுப்பிச்சி விட பார்க்குறியா? இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா ராகவன் கதை அதோ கதி தான், அவளை தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அடித்து புரண்டுக்கிட்டு வந்து அந்த இடத்துல வள்ளி வந்து எந்திரிக்கிறாங்க. ராகவன் வந்து கேட்குறாங்க, நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. அத்தை இதெல்லாம் கனவு அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அம்மா இருக்காங்க, சுற்றி அவங்க தங்கச்சியெல்லாம் இருக்காங்க. காஃபி வந்து கொடுக்குறாங்க. என்ன விஷயம்? கல்யாணம் சம்மந்தப்பட்டது எதுவும் பேசணுமா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்கும்போது, இந்த கல்யாணம் வந்து நிப்பாட்டிடலாம். என்னங்க நீங்களா தானே சம்மந்தம் பேசுனீங்க? ஆமாம் நானாக தான் சம்மந்தம் பேசினேன். எங்கள் அண்ணன் வந்து குற்ற உணர்ச்சினால தான் இந்த கல்யாணத்தையே வந்து ஒத்துக்கிட்டாப்புல. நானும் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்தேன், ஜாதகம் பார்த்தேன். இவங்க 2 பேரும் சேர்ந்தே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தாங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வரும். நான் எதுவும் சொல்லாமல் இருக்கேன். இப்போ வந்து சொன்னால் என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் வந்து கூடாது. இப்போ இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா என் பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? ஆல்ரெடி ஒரு பையன் வந்து போயிட்டான். இப்போ ஏன் பையனை போகணுங்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? ஜோசியர் வந்து சொல்லியிருக்காங்க, கல்யாணம் ஆச்சுன்னா ராகுன் வந்து போயிடுவான். இதே மாதிரி தான் ஒரு பையன் வந்து போயிட்டான். இப்போ இந்த பையனும் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? இதுக்கு நாங்களாக கிடச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வள்ளி கண்மணி பரிகாரம் எதுவும் இருக்குமான்னு